Good morning students. In the previous video we learnt about transportation. What is transportation? Transportation is a system in which passengers and goods are carried from one place to another. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிகளையோ பொருட்களையோ கொண்டு போகிறதுக்கு பேர் தான் என்னது போக்குவரத்து. There are three major means of transport in the world. அதாவது மூன்று வகையான போக்குவரத்து இருக்குதுன்னு பார்த்தோம். என்னென்னா land transport, water transport, air transport. In this video we are going to study about communication and trade. What is communication? Communication is a process that involves exchange of information, thoughts and ideas. அதாவது கம்யூனிகேஷனாக தகவல் தொடர்பு, தகவல்கள், எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களின் பரிமாற்றத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்யூனிகேஷனில் வந்து டெக்னாலஜி ரொம்ப சிறப்பாக செயல்படுது. தே ஆர் டூ டைப்ஸ். இது ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் கம்யூனிகேஷனை. ஒன்று வந்து பர்சனல் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷனாக தனி மனித தகவல் தொடர்பு. மாஸ் கம்யூனிகேஷன் அது பொது தகவல் தொடர்பு. பர்சனல் கம்யூனிகேஷன், the exchange of information between the individuals is called personal communication. அதாவது தனி நபர்களுக்கிடையேயான தகவல் பரிமாற்றத்தான் தனி மனித தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தனி மனித தகவல் தொடர்பு வந்து நம்ம பயனாளிகள் நேரடி தொடர்பை ஏற்படுத்துது. எதெல்லாம் அப்படின்னு பார்த்துங்களேன். போஸ்ட் அண்ட் டெலகிராஃப் சர்வீசஸ், டெலஃபோன், மொபைல் ஃபோன், ஷார்ட் மெசேஜ் சர்வீசஸ், அது எஸ்எம்எஸ், ஃபேக்ஸ், இன்டர்நெட், இமெயில் எக்ஸெட்ரா. இதெல்லாம் மனிதர்களுடைய நேரடி தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் இது என்னென்னு சொல்கிறோம், நம்ம பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The postal network is the largest in the world with 1,55,000 post offices. அதாவது இந்த இப்போ உலக அளவில் வந்து மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்பு கொண்ட இந்தியன் போஸ்டல் சர்வீஸில் வந்து மொத்தம் எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது? 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 1,39,000க்கு மேலே வந்து எங்கே இருக்குன்னா ரூரல் ஏரியாஸில், அதாவது கிராமப்புற பகுதிகளில் இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்கள், இந்திய அஞ்சல் சேவை வந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க? 1837 ஆரம்பித்தாங்க. The first Indian postal stamp was issued in 1852 in Karachi. அதான் முதல் இந்திய அஞ்சல் வில்லைகள் வந்து 1852 கராச்சியில் தான் வந்து வெளியிட்டாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டெல்லாம் சேகரிக்கிறது, அதை டெலிவரி பண்ணுறது தான் அதோட முக்கியமான வேலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இந்த துறையில் வந்து அஞ்சல் துறையில் வந்து குயிக் மெயில் சர்வீஸ் அப்படின்ற ஒன்று 1975 ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் என்னென்னா விரைவு அஞ்சல் சேவை, வேகமாக போய் எல்லா இடத்துலையும் போய் இப்போ அந்த போஸ்ட் போய் கிடைக்கிறக்காக கொண்டு வரப்பட்டதான் குயிக் மெயில் சர்வீஸ், QMSன்னு சொல்லுவாங்க. இந்த குயிக் மெயில் சர்வீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் பின், the postal index number code which was introduced in 1972. இது வந்து 1972 கொண்டு வரப்பட்ட போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் பின்கோடின் அடிப்படையில் தான் செயல்படுது. பின்கோடுனால் வந்து அந்த அட்ரஸு கீழே பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுதான் பின்கோடு நம்பர், போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், அஞ்சல் குறியீட்டு எண். அந்த நம்பர் இருந்தால் தான் நம்ம வந்து சீக்கிரமாக என்ன செய்ய முடியும், டெலிவரி ஆகும் போஸ்டெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மணி ஆர்டர், இமெயில் ஆர்டர், ஸ்பீடு போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட், பிஸ்னஸ் போஸ்ட், மீடியா போஸ்ட், சேட்டலைட் போஸ்ட், ரீட்டைல் போஸ்ட், greeting போஸ்ட், டேட்டா போஸ்ட், ஸ்பீட் நெட் அண்டு ஸ்பீட் பாஸ்போர்ட் சர்வீசஸ். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நம்மளுக்கு பண அஞ்சல் கிடைக்கிது. மின்னணு பண அஞ்சல், விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட்டு, விரைவு வணிக அஞ்சல், ஊடக அஞ்சல், செயற்கைக்கோள் வழி அஞ்சல், சில்லறையாக கிடைக்கக்கூடிய போஸ்ட்டு, வாழ்த்து கார்டு, க்ரீட்டிங்ஸ் கார்டு. அதே சமயம் வந்து என்னது, நம்ம பாஸ்போர்ட் எல்லாமே எதன் மூலமாக தான் வருது, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் வந்துட்டுருக்கு. இல்லையா? பாஸ்போர்ட் நம்ம அப்ளை பண்ணாலுமே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகும். அடுத்து பாருங்கள், கார்ட்ஸ் அண்ட் என்வலப்ஸ் ஆர் கன்சிடர்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் மெயில் அண்ட் airlifted between stations covering both land and air. அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் மெயில்னு சொல்லி எதை சொல்கிறாங்கன்னா, இந்த அஞ்சல் எண்ணெய் போஸ்ட் கார்டையும் அந்த கவர் என்வலப்னால் அந்த மேலே உள்ள லெட்ரு வச்சு அனுப்புகிறப்பல கவர், இதையும் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் மெயில்னு சொல்கிறாங்க. இது எந்த வழியாக வெவ்வேறு இடங்களுக்கு போகுதுன்னா, வான்வழி மற்றும் நிலவழி வழியாக. அதாவது இந்த லேண்ட் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் எல்லா இடங்களும் போகக்கூடியது. அடுத்து செகண்ட் கிளாஸ் மெயிலில் எது வரும்னா புக் பேக்கெட்ஸ்,
ரெஜிஸ்டர்டு நியூஸ் பேப்பர் அண்ட் பீரியாடிக்கல்ஸ், அதாவது புத்தகங்கள், நியூஸ் பேப்பர்ஸு, அந்த மேகசின்ஸு, இது எல்லாமே செகண்ட் கிளாஸ் மெயிலில் வரும். இதெல்லாம் எப்படி கொண்டு போகிறாங்க? they are carried by surface mail covering land and water transport. அதாவது லேண்ட் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டு மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. மெயில் சேனல்ஸ் டு ஃபெசிலிட்டேட் குவிக் டெலிவரி ஆஃப் மெயில்ஸ் இன் லார்ஜ் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் 6 மெயில் சேனல்ஸ் have been introduced recently. அதாவது பெரிய பெரிய மாநகரங்கள் நகரங்கள் எல்லாம் வேகமாக விரைவு அஞ்சல் சேவைக்காக 6 மெயில் சேனல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி சேனல், மெட்ரோ சேனல், க்ரீன் சேனல், பிஸ்னஸ் சேனல், பல்க் மெயில் சேனல் அண்ட் பீரியாடிக்கல் சேனல். அதாவது டெலிகம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு. சரியா? இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் இன் ஏசியா. ஏசியாவிலே வந்து தொலைத்தொடர்பு வலைப்பின்னல் உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அப்பார்ட் ஃப்ரம் த அர்பன் ஏரியாஸ், மோர் தேன் 2/3 ஆஃப் த வில்லேஜஸ் இன் இந்தியா ஹாவ் ஆல்ரெடி பீன் கவர்டு வித் சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங் டெலஃபோன் ஃபெசிலிட்டி. அதாவது நகர்ப்புற பகுதியில் மட்டும் இல்லாமல் கிராமப்புற பகுதியிலும் என்ன வந்துருச்சு, இப்போ எஸ்டிடி சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங் வசதி, அதாவது உள்நாட்டில் உள்ள மக்களோட பேசக்கூடிய வசதி பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களோட பேசுகிறதுக்காக ஐஎஸ்டி முறை, இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் டயலிங். சரியா? இது ஐஎஸ்டி மூலமாக நம்ம வெளிநாட்டில் உள்ளவங்களோட பேச முடியும். நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே பேசணும்னா எல்லா நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல போனாலும் ஒரே மாதிரி கட்டண முறை தான் வசூல் பண்ணுறாங்க. இந்த தொலைபேசின்றது என்னது, டெலஃபோன்றது ஓரல் கம்யூனிகேஷன், அதாவது வாய் வழியாக வந்து தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியது. இல்லையா? இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா உடனே நம்மளுக்கு என்னது செய்திகள் கிடைக்குது இந்த டெலிஃபோன் மூலமாக. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கம்யூனிகேஷனில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன், ஃபேக்ஸ் அண்ட் இன்டர்நெட். அதாவது கைபேசி, இணையதளம், பிரதி அஞ்சல், இதெல்லாம் வந்து இப்போ பயன்படுத்தக்கூடிய தனி மனித தொடர்பு சாதனங்கள். மாஸ் கம்யூனிகேஷன் என்னது? பொது தகவல் தொடர்பு அமைப்பு. Mass communication enables millions of people to get the information at the same time. It is a great way to provide education as well as entertainment. அதாவது மாஸ் கம்யூனிகேஷன்னா என்னென்னா, பொது தகவல் தொடர்புன்றது என்னது, ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தகவல்களை பெறுவதாகும். இது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் போன்ற நிகழ்ச்சிகள் போன்ற அம்சங்களெல்லாம் கொடுக்கக்கூடியது. பல்வேறு தேசிய கொள்கைகள், தேசிய நலத்திட்டங்கள், அப்புறம் கவர்மெண்ட்டோட திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பொது தகவல் தொடர்பு பயன்படுகிறது. இந்த பொது தகவல் தொடர்பு, அதாவது மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா. பிரிண்ட் மீடியானது செய்தித்தாள் ஊடகம். Newspapers are the most common but powerful means of communication come under print media. அதாவது இந்த பிரிண்ட் மீடியான்னு கீழே எது வரும்னா நியூஸ் பேப்பர். ஏன்னா நியூஸ் பேப்பர் வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது, ஒரு சிறந்த மீடியாவாக செயல்படக்கூடியது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா has many newspapers which carry information on local, national, international event to the people. அதாவது இந்தியாவில் வந்து உள்ளூர் செய்தியானாலும் சரி, தேசிய செய்தியானாலும் சரி, இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, நம்ம எதன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம், அந்த நியூஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று வந்து தொலைக்காட்சி மூலமாக செஞ்சுக்கிறோம், அது வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்துடும். இந்த செய்தித்தாள் மூலமாக, செய்தித்தாளை படிக்கிற மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது வந்து பவர்ஃபுல் மாஸ் மீடியாவாக செயல்படுது. அடுத்து பாருங்கள் எலக்ட்ரானிக் மீடியா. எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்து எதெல்லாம் எலக்ட்ரானிக் மீடியானா இன்டர்நெட், ரேடியோ, டெலிவிஷன் எல்லாமே என்ன தான் எலக்ட்ரானிக் மீடியா. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரேடியோ பாருங்கள். ரேடியோ ப்ராட்காஸ்டிங் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1923 பை த ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே. அதாவது இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை எப்போ தொடங்கினாங்கன்னா 1923 யார் தொடங்கினது, மும்பை வானொலி சங்கம் ஏற்படுத்தினாங்க. சரியா? அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 1936 வந்து இது அகில இந்திய வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. பிறகு 1957 பார்த்திங்கன்னா ஆகாஷ்வாணி அப்படின்னு அந்த ஆல் இண்டியா ரேடியோ வந்து ஆகாஷ்வாணின்னு பேர் மாற்றம் ஆயிடுச்சு.
இதுலேயும் எதை பற்றி செய்திகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எஜுகேஷன், நியூஸ், ஜென்ரல் நியூஸு, என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த மாதிரி பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளை வந்து நம்மளுக்கு ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த வானொலி மூலமாக. அதை தவிர இந்த சட்டமன்றம், பாராளுமன்ற கூட்டத்தொடர்கள், அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சில முக்கியமான விழாக்கள், இதை தொடர்பான செய்திகளையும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியதான் என்னது இந்த ரேடியோ. அடுத்து பாருங்கள், டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங். டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங்னா என்னது? தொலைக்காட்சி ஒளிபரப்புன்றது என்னது, நம்ம எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அதில் வந்து என்னது, ஒலி காட்சி இருக்கும். சரியா? சவுண்ட் அண்ட் லைட்டு. ஒளிபரப்பு ஊடகம் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய தகவல்களை கொடுக்கக்கூடியது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த தொலைக்காட்சி, நேஷனல் தொலைக்காட்சி எதுனா தூர்தர்ஷன் சொல்கிறாங்க. இதுலேயும் பாருங்கள் நிறையா தேசிய என்னென்ன சேவைகள் நலத்திட்டங்கள் இப்போ கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நலத்திட்டங்கள் தேவைகளை வந்து பின்தங்கிய மக்களுக்கும் தொலைதூர கிராமங்களுக்கும் கொண்டு செல்வது எதன் மூலமாக தான், அந்த தொலைக்காட்சி டிவி பார்க்குற மூலமாக தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த விஷயங்களெல்லாம். அடுத்தது பாருங்கள், இன்டர்நெட்னா என்னது? இணையதளம். கான்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் நெட்வொர்க், அதுதான் இன்டர்நெட். இஸ் த குளோபல் சிஸ்டம் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் தட் யூஸ் த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சூட் டு லிங்க் டிவைசஸ் வேர்ல்டு வைடு. அதாவது இந்த இன்டர்நெட்டுன்றது என்னதுன்னா ஒரு வலையமைப்பு, கணினி மூலம் இணைக்கப்பட்ட உலகளவில் ஒரு தகவல் பரிமாற்ற வலையமைப்பாகும். கணினி மூலம் இணைக்கப்பட்டது உலக அளவில் வந்து தகவலை பரிமாறிக்கொள்வதற்கு ஏற்பட்டதான் இன்டர்நெட். சோசியல் மீடியா ஆர் இன்டராக்டிவ் கம்ப்யூட்டர் மெடிக்கேட்டட் டெக்னாலஜிஸ் தட் ஃபெசிலிட்டேட் த கிரியேஷன் அண்ட் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஐடியாஸ், கேரியர், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வயா விர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா செய்தி உருவாக்கம், எண்ணங்கள், வேலைவாய்ப்பு, இது தவிர வந்து செய்திகளை நேரடியாக பகிர்ந்து கொள்ள பயன்படும் ஒரு ஊடகமாக எது பயன்படுகிறதுனா இந்த இன்டர்நெட்டு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறோம், நம்ம இன்டர்நெட் மூலமாக தான் நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். சரியா? சைனாவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 460 மில்லியன் பேர் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் ஃபுல்லாக நம்ம இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் நம்ம இன்டர்நெட் பயன்படுத்துவோரோட எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும். 2021 பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 635.8 மில்லியன் பீப்புள் வந்து இணையதளத்தை பயன்படுத்துவாங்க. அவங்க இத்தனை பேர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக இருந்தாலும் 2015 கணக்கின்படி 26% மக்கள் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பெற்றவங்களாக இருந்தாங்க. இப்போ நிறையா பேர் வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோனில் வந்து நெட் இல்லாமல் யாருமே கிடையாது. இப்போ நம்ம கிளாஸ் கூட என்ன தேவை, நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். 2011 பார்த்திங்கன்னா 10% காட்டிலும் என்னது உயர்ந்திருக்கு. 2011 வந்து 10% இருந்துச்சு. 2015 எவ்வளோ இருக்குது, 25%. சரியா? இதில் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் பயன்படுத்துகிறவங்களில் வந்து மேல் எவ்வளோ இருக்காங்கன்னா 71%, ஃபீமேல் வந்து 29% இருக்காங்க. மேல் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க பெரும்பாலும் இந்த ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாமே நெட் கனெக்ஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. பாருங்க, சேட்டலைட் கம்யூனிகேஷன், அதாவது செயற்கைக்கோளும் ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக பயன்படுது. சரியா? செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக, அதாவது அந்த யூஸ் ஆஃப் சேட்டலைட் இன் கெட்டிங் எ கண்டினியூஸ் அண்டு சினாப்டிக் வியூ ஆஃப் லார்ஜர் ஏரியா ஹேஸ் மேட் திஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வெரி வைட்டல் ஃபார் த கண்ட்ரி. பாருங்கள், இந்த செயற்கைக்கோள்கள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ரொம்ப மிக பெரும் பரப்பிலான மிக பெரும் பரப்புகளை பற்றி இப்போ தகவல்களை வந்து சேகரிக்கிறது மூலம், தகவல்களை மக்களுக்கு அளிக்குவதன் மூலம் முக்கியமான ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக செயல்படுது. இந்த சேட்டலைட்டோட இமேஜஸ் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா வானிலை ஆய்வு, வெதர் ஃபோர்காஸ்டிங்ஸ், அதாவது வானிலை முன்னறிவிப்பு, டிசாஸ்டர்ஸ், அப்புறம் பார்டர் பகுதிகளை கண்காணிக்கிறது போன்ற முக்கியமான பணிகளை வந்து செய்ய முடியும். சரி, அந்த பணிகளை வந்து அவங்க செய்கிறாங்க அந்த இமேஜஸ் மூலமாக.
அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் வந்து சேட்டலைட் 1969 வந்து இஸ்ரோ ஏற்படுத்துகிறாங்க. இஸ்ரோன்னு என்னது? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். இதுக்கு பிறகு இதை ஏற்படுத்தின பிறகு இந்த தொலைத்தொடர்பு பரிமாற்றத்தில் வந்து செயற்கைக்கோளோட பங்கு அதிகமாக இருக்குது. ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்சாட், இந்தியன் நேஷனல் சேட்டலைட். அடுத்து இன்னொன்று வந்து என்னது? இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு, IRS, இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டு. இப்போ 1983 தான் ஏற்படுத்துனாங்க. எதுனா IRS, இந்திய இன்சாட், இந்தியன் நேஷனல் சேட்டலைட், இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு 1983 ஆரம்பித்தாங்க. அது பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு, வானியல் ஆய்வு மற்றும் பல்வேறு திட்டங்களை கொண்ட ஒரு பல்நோக்கு திட்ட அமைப்பாக செயல்படுது. அதாவது பல்வேறு திட்டங்களை கொண்ட ஒரு அமைப்பாக செயல்படுது. அது பாருங்கள், இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் கைபேசி, தொலைபேசி, வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு, இந்த நம்மளுடைய மொபைல் ஃபோனு, டெலிஃபோனு, ரேடியோ, டிவி, இதுக்கு தேவையான இந்த சிக்னல்களை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்சாட் வரிசையில் உள்ள செயற்கைக்கோள். சரியா? இந்த இன்சாட் வரிசை என்னென்னது? ஜிசாட் வரிசை, இன்சாட் வரிசை, ஜிசாட் வரிசை, கல்பனா 1, ஹேம்சாட், எஜுசாட், இதெல்லாம் வந்து தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான செயற்கைக்கோள்கள். இதன் மூலமாக தான் தகவல் தொடர்பு நடந்துக்கிட்டு இருக்கு. டிசம்பர் 2018 வந்து டிசம்பர் 19 அன்னைக்கு வந்து ஒரு செயற்கைக்கோள் லான்ச் பண்ணாங்க. 7A, ஜிசாட் 7Aன்றது. இது எதுக்காகனா தகவல் தொடர்புக்காக. இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ண செயற்கைக்கோள். ட்ரேடுன்றது என்னது? வணிகம். Trade is an important phenomenon that decides the economic growth of a country. Trade is an act or process of buying, selling or exchange of goods and services. அதாவது வியாபாரம்ன்றது என்னதுன்னா, வணிகம்ன்றது என்னென்னா, பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குறதும் விற்கிறதும் அல்லது பரிமாற்றம் செய்யும் முறைக்கு பேர் தான் வியாபாரம். இந்த வணிகம்ன்றது ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணியாக செயல்படுது. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரிமிட்டிவ் மெத்தட் ஆஃப் ட்ரேட் வாஸ் நோன் அஸ், ஆரம்ப காலத்தில் நம்முடைய வியாபார முறை எப்படி இருந்துச்சு? பார்ட்டர் சிஸ்டம். இந்த பார்ட்டர் சிஸ்டத்தை என்ன பண்ணாங்க? குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ், அதாவது பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கினாங்க. இப்போ பணம் வந்து பயன்படுத்தப்படலை. லேட்டர் ஆன் மணி வாஸ் இன்ட்ரடியூஸ் அஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ். லேட்டராக வந்து என்ன பண்ணாங்க? அது பொருட்களை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பணத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதை பாருங்கள். அடுத்து பாருங்கள், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்னது? வணிக சமநிலை. டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூ பிட்வீன் த இம்போர்ட் அண்ட் த எக்ஸ்போர்ட் இஸ் கால்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். அதாவது ஏற்றுமதியோட மதிப்பிற்கும் இறக்குமதியோட மதிப்பிற்கும் இடையில் வேறுபாடு தான் என்னது? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், வணிக சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஏற்றுமதியோட மதிப்புனா என்னன்னு பாருங்கள். ஒரு நாடு வந்து ஏற்றுமதியில் அதிகமாக இருந்து இறக்குமதி கம்மியாக இருந்தால், சரியா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நிறையா நம்மள்ட்ட உற்பத்தி பண்ணுறோன்னு சொல்லி அர்த்தம். ஏற்றுமதியை வந்து நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறோம், இறக்குமதி கம்மியாக வாங்கினாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, அதாவது சாதகமான வணிக சமநிலைன்னு பேர். அதே சமயம் இம்போர்ட் அதிகமாக இருந்து எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்தால், இறக்குமதி அதிகமாக இருந்து ஏற்றுமதி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. ஏன்னா நம்ம அடுத்த நாட்டில் வந்து நிறையா கடன் வாங்கினோம்னா நம்மளுக்கு என்னதுக்கு? வியாபாரம் வந்து சாதகமாக இருக்காது. டைப்ஸ் ஆஃப் ட்ரேடு பாருங்கள். பொதுவாக வந்து வியாபாரத்தை இந்த ட்ரேடை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இன் ஜென்ரல் ஆஃப் 2 டைப்ஸ். என்னென்ன ட்ரேடு? இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்னல் ட்ரேடுனானது உள்நாட்டு வணிகம். உள்நாட்டு வணிகம் என்னது? இந்த ட்ரேட் கேரிட் ஆன் விதின் த டொமஸ்டிக் டெரிட்டரி ஆஃப் எ கண்ட்ரி இஸ் டெர்ம்ட் அஸ் இன்டர்னல் ட்ரேட். ஒரு நாட்டுடைய உள்நாட்டு எல்லைக்குள்ளே நடைபெறக்கூடிய வியாபாரத்துக்கு பேர் தான் என்னது? இன்டர்னல் ட்ரேடுன்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டொமஸ்டிக் ட்ரேட் ஆர் லோக்கல் ட்ரேடு. டொமஸ்டிக் ட்ரேட் ஆர் லோக்கல் ட்ரேட். சரியா? இதில் என்ன டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துகிறாங்க? இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு பொருளை விற்பனை பண்ணணும்னா என்ன டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துவாங்க? லேண்ட் டிரான்ஸ்போர்ட் போதும். ரோடுவேஸ் அண்ட் ரெயில்வேஸ் அதான் வந்து முக்கியம் இந்த பங்கு வகிக்குது. லோக்கல் கரன்சி இஸ் யூஸ்டு இன் இன்டர்னல் ட்ரேடு. நம்ம நாட்டுக்குள்ளே வியாபாரம் பண்ணோம்னா நம்ம நாட்டு நாணயமே போதும். சரி, அதான் லோக்கல் கரன்சி பயன்படுத்துகிறாங்க. It helps to promote the balanced regional growth in the country. That is, tea from Assam,
காஃபி ஃப்ரம் கர்நாடகா, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ் ஃப்ரம் கேரளா, மினரல்ஸ் ஃப்ரம் ஜார்க்கண்ட் எக்ஸெட்ரா ஆர் சப்ளைட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. இது இந்த வியாபாரம் வந்து உள்நாட்டு வியாபாரத்தினால என்னென்னா நாட்டுடைய நம்ம எல்லா பகுதியிலும் சமச்சீர் வளர்ச்சியை ஏற்படுது. எப்படி சமச்சீர் வளர்ச்சின்னா பாருங்கள், இந்த ஒரு இடத்துல இருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க வேறு இடத்துக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்லேருந்து தேயிலை, கர்நாடகாவிலேருந்து காஃபி, கேரளாவிலேருந்து ரப்பர் மற்றும் ஸ்பைசஸ்ஸு, ஜார்க்கண்ட்லேருந்து மினரல்ஸ். இதெல்லாம் வந்து நாட்டுடைய பல பகுதிகளுக்கும் என்ன செய்கிறாங்க, ஏற்றுமதி பண்ணுறது மூலமாக எல்லா பகுதிகளுக்கும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னானது பன்னாட்டு வியாபாரம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையே நடைபெறும் வணிகம் தான் பன்னாட்டு வணிகம், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. அதுக்கு வந்து என்னென்னா இன்னொன்று ஃபாரின் ட்ரேடுன்னு பேர், எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர் ஃபாரின் ட்ரேட். சரியா? இந்த இந்த முக்கியமாக பாருங்கள், எக்ஸ்போர்ட் மீன்ஸ் அப்படின்னா என்னது, இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமான 2 காம்பனன்ட்ஸாக இருக்குது இன்டர்னல் ட்ரேடில். இன்டர்னல் ட்ரேடில் முக்கியமான காரணிகள் என்னென்னா எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி. எக்ஸ்போர்ட் மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்டு ஃபார் ஃபாரின் கரன்சி. எக்ஸ்போர்ட்னா என்னது, ஏற்றுமதினா என்னது, பொருட்கள் மற்றும் சேவைகளை அந்நிய நாடுகளுக்கு விற்கிறதுக்கு பேர் தான் ஏற்றுமதி. இம்போர்ட்னா என்னென்னா அந்நிய நாடுகள்லேருந்து பொருட்களையும் சேவைகளையும் நம்ம வாங்குறதுக்கு பேர் தான் இறக்குமதி. சரியா? இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள், இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துகிறாங்க, வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி பயன்படுத்தப்படுது, பல இன்டர்நேஷ்னல் கரன்சி பயன்படுத்தப்படுது. எல்லா நாடுகளும் எந்த நாடுகளில் வியாபாரம் பண்ணுறோமோ அந்த நாடுகளோட கரன்சி பயன்படுத்தப்படுது. சரியா? இப்போ நல்லா பாருங்கள், இன்டர்னல் ட்ரேடுக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸு. நாட்டுடைய எல்லைக்குள்ளே நடைபெறக்கூடிய வியாபாரத்துக்கு பேர் தான் இன்டர்னல் ட்ரேடு. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள்கிட்டே நடைபெறும் வியாபாரம் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட். சரியா? இன்டர்னல் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா என்ன டிரான்ஸ்போர்ட் பயன்படுது, ரோடுவேஸ் அண்ட் ரயில்வேஸ். இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வாட்டர்வேஸ், ஏர்வேஸ் பயன்படுது. சரியா? இதில் வந்து என்ன கரன்சி, இங்கே நேஷனல் கரன்சி இன்டர்னல் ட்ரேடில் பயன்படுத்துகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்து இன்டர்நேஷ்னல் கரன்சி பயன்படுத்தப்படுது. சரியா? இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸு, பைலேட்டரல், மல்டிலேட்டரல். சரியா? பைலேட்டரல்னால் என்ன, தி ட்ரேடு பிட்வீன் எனி 2 கண்ட்ரீஸ் இஸ் கால்டு. அதாவது ஏதாவது 2 நாடுகளுக்கிடையே மட்டும் நடைபெறக்கூடிய வியாபாரத்துக்கு பேர் தான் என்ன பேர்னா பைலேட்டரல். மல்டிலேட்டரல் என்னது, ட்ரேடு பிட்வீன் மோர் தேன் 2 கண்ட்ரீஸ். அதாவது 2க்கு மேற்பட்ட நாடுகளிடையே நடைபெற்றால் அதுக்கு பேர் மல்டிலேட்டரல். சரியா? 2 நாடுகளிடையே நடைபெற்றால் பைலேட்ரு, 2க்கு மேற்பட்ட நாடுகளிடையே நடைபெற்றால் அதுக்கு பேர் என்னது, மல்டிலேட்டரல். எக்ஸ்போர்ட்னானது ஏற்றுமதி பொருட்கள். என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க, மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் டீ பண்ணுறாங்க, மெரைன் ப்ராடக்ட்னானது கடல்சார் பொருட்கள், ஓர்ஸ் அண்டு மினரல்ஸ்னானது தாதுக்கள், தனிமங்கள், லெதர் ப்ராடக்ட் தோல் பொருட்கள், ஜெர்ம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நவரத்தின கற்கள் மற்றும் ஆபரணங்கள், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் விளையாட்டு பொருட்கள், கெமிக்கல்ஸ் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட் அதாவது ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரப்பர் ஆர்டிகிள்ஸ் ரப்பர் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் ஸ்டோன், பிளாஸ்டர், சிமெண்ட், ஆஸ்பெட்டாஸ், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் அதாவது கல் வேலைப்பாடுடைய பொருட்கள். அடுத்து பாருங்கள், பிளாஸ்டர் சாந்து, சிமெண்ட்டு, ஆஸ்பெட்டாஸ், மைக்கா, கிளாஸ்வேர் கண்ணாடி பொருட்கள், பேப்பர் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட் என்னது அந்த பேப்பர் காகிதம் சம்மந்தப்பட்ட பொருட்கள். சரியா? பேஸ் மெட்டல்ஸ் உலோகக்கலவை, ஆப்டிக்கல் மெட்டல்ஸ்னால் என்னது அந்த மருந்துகள், ஆப்டிக்கல் மெடிக்கல்ஸ் அண்டு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மருந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்னது அறுவை சிகிச்சைக்கு தேவையான பொருட்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், மெஷினரி, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அலுவலக தேவையான பொருட்கள், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அலைடு ப்ராடக்ட்னால் கைவினை பொருட்கள். இது எல்லாமே வேறு நாடு நம்ம நாட்டிலேருந்து வேறு நாடுகளுக்கு என்ன செய்கிறாங்க, ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பாருங்களேன், மேஜர் இம்போர்ட்ஸ் ஆர்
இம்போர்ட் என்ன பொருள்களை இறக்குமதி பண்ணுறாங்க? பெட்ரோலியம் ப்ராடக்ட், பியர்ஸ், ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், முத்துக்கள், விலையுயர்ந்த கற்கள், அண்டு செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், மிக விலையுயர்ந்த கற்கள், கோல்டு அண்ட் டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய வாணிபத்தின் செயல்பாடுகள். சுதந்திரத்துக்கு பிறகு, நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு இந்தியாவுடைய பன்னாட்டு வியாபாரம் என்ன ஆயிடுச்சுன்னா பல மடங்கு அதிகரிச்சிச்சு. 2008-9 பார்த்தீங்கன்னா 755 குரோராக இருந்த வணிகத்தின் மதிப்பு 2016-17 எவ்வளோ அதிகரிச்சிச்சு? 10,39,797 குரோராக அதிகரிச்சிச்சு. அதோட இறக்குமதியோட மதிப்பு, அதாவது நம்ம இறக்குமதி பண்ண பொருளோட மதிப்பு 2016-17 பார்த்தீங்கன்னா 13,74,436 crore. சரியா? அதில் வணிக பற்றாக்குறை எவ்வளோ இருந்துச்சுன்னா 40,679. பாருங்கள், இந்திய வணிகத்தின் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இந்தியாவுடைய வெளிநாட்டு வர்த்தகம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அந்த வியாபாரத்தோட மதிப்பு 2008-9 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,40,755 crore. அதே இது 2016-17 எவ்வளோ அதோட வியாபாரத்தோட மதிப்பு? 10,39,797 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இறக்குமதி பண்ண பொருள்களோட மதிப்பு, இறக்குமதியின் மதிப்பு பார்த்திங்கன்னா 2008-9 எவ்வளோன்னா 13,74,436 crore இருந்துச்சு. வணிக பற்றாக்குறை எவ்வளோ இருந்துச்சுன்னா 40,679 crore இருந்துச்சு. இதே இது 2016-17 பாருங்கள், இறக்குமதியோட மதிப்பு எவ்வளோனா 13,96,352 crore. பற்றாக்குறை எவ்வளவு? 3,56,555 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்கள், 2016 காட்டிலும் 2008-9 காட்டிலும் 16-17 அதிகமாக இறக்குமதியும் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பற்றாக்குறை என்ன இருக்குது? நிறையா இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே சமயம் பற்றாக்குறையுடைய அளவும் அதிகரிச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ நல்லா கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இல்லை கொஸ்டின்ஸ்க்கு மார்க் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள்.